அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜானோடைய ஃபர்ஸ்ட் டே இஃப்தார் ரெசிபி பார்க்கலாமா? இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம ஆனியன் சமோசா தான் செய்ய போகிறோம். வெரி சிம்பிள் ரெசிபி. 1 பிக் சைஸ் ஆனியன் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொரியண்டர் லீஃப் ஃபைன் சாப் பண்ணுங்கள். தென் வந்துட்டு இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அண்ட் லாஸ்ட்டாக வந்து லெமன் கொஞ்சமாக குயிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர் ரெடியூஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் சைடில் வச்சுருங்க. தென் சமோசாஸ் எல்லாம் ஃபில்லிங் பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்டு பண்ணி மீடியம் ஃப்ளோவில் கோல்டன் ப்ரௌன் ஆகிறத ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா நம்மளுடைய ஆனியன் சமோசா ரெடி. இது எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் இபாதத்துக்கு நிறையா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சவுதியில் இருக்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ரம்ஜான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சகருக்கு எந்திரிக்கிறது, தென் ஃபாஸ்டிங் வைக்கிறது, தென் வந்து பசங்க அண்ட் ஹஸ்பண்ட்க்கு ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் அனுப்புறது வந்து சம்டைம் டயர்டாக இருக்கும். பட் இஃப்தார் டைமில் எல்லா ஃபேமிலி ஸ்மைல் பார்த்தோன்னே நம்மளோட டென்ஷன் நம்மளோட டெஸ்ட் எல்லாம் வந்து ஒரு ஸ்மைலாக மாறிடும். ரம்ஜான்னால நம்மளோட ஹார்ட் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அண்ட் அல்லா கிட்ட வந்து இன்னும் நம்ம க்ளோஸ் ஆகலாம். எல்லா ஹவுஸை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்மளோட கஷ்டம் நம்மளோட எல்லா துவா வந்து அல்லா கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சாருக்கு வந்து ரம்ஜான் முபாரக். அண்ட் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.